வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி. தலைப்பு: மனமும் பிரம்மமே. மனிதனின் பரு உடலை பற்றி ஆராய்வோம். பல கோடி விண்துகள்கள் கூடிய ஒரு கூட்டு தோற்றமே பரு உடல். விண் என்பது இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தத்தால் திணிவு பெற்று ஒரு புள்ளி வடிவத்தோடு சுழன்றியங்கும் அலை இயக்கம். எனவே இறைநிலையே விண்ணாகி விண் கூட்டு சேர்க்கையால் ஏற்பட்ட கோடிக்கணக்கான பரு உருவத் தோற்றங்களில் ஒன்றாக பருவுடல் விளங்குகின்றது. ஆறாவது அறிவான நுண்மான் நுழைபுலன் அறிவால் நாம் உணரும்போது பருவுடல் பிரம்மமாகவே விளங்குகின்றது. அடுத்து உயிர் என்பதை பற்றி ஆராய்வோம். கோடிக்கணக்கான விண்கள் பருவுடலுக்குள் சூக்குமமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. விண் என்பது இறைவெளியின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த விளைவான சுழல் அலைதானே. எனவே விண் என்ற துகளான உயிரையும் பிரம்மமாகவே உணர்கிறோம். மூன்றாவதாக காந்த ஆற்றலின் அலைநிலையான மனம் என்பது என்னவென்று சிந்திப்போம். இறைநிலையிலிருந்து தோன்றிய விண் விரைவாக தற்சுழற்சியாக இயங்கும்போது அதை சுற்றியுள்ள இறைவெளியின் சூழ்ந்தழுத்த ஆற்றலால் விண்ணுக்கும் இறைவெளிக்கும் இடையே ஏற்படும் உரசலால் எழும் நுண்ணலைகள் காந்தம் எனப்படும். இந்த காந்தமானது பஞ்சபூதங்களாகிய விண்கூட்டு அடர்த்தி நிலைகளான விண்வெளி, காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம் இவற்றின் முறையே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவையாக தன்மாற்றம் பெறுகிறது. இவ்வைந்து வகையான காந்த தன்மாற்றங்களை பஞ்சதன் மாத்திரை என்று கூறுகிறோம். இதே காந்தமானது உயிர் உடல்களில் மேலே கூறப்பெற்ற 5 மாற்றங்களோடு உணர்வு ஆற்றலுடைய அலைநிலையான மனமாகவும் திகழ்கின்றது. இங்கு மனமும் பிரம்மமே என்று உணர்கிறோம். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.